கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளினுடைய தியானத்திற்கென்று யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, வருஷத்தினுடைய நிறைவு பகுதியிலும் இன்னும் ஒரு புதிய ஆண்டினுடைய தொடக்கத்திலும் நாம் வந்து நிற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நம்மை அவருடைய கிருபைக்குள், அவருடைய இரக்கத்துக்குள், அவருடைய தயவுக்குள் நிலை நிற்க செய்தபடியினால் அவருக்கு நாம் நன்றியோடு கூட நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிரயாசங்கள் ஆண்டவருடைய கிருபைக்குள்ளும், அவருடைய வார்த்தைக்குள்ளும், அவரை பற்றும் விசுவாசத்திற்குள்ளும், அவர் மேல் உள்ள அன்பிற்குள்ளும் இன்றும் என்றும் அவருடைய வருகை பரியந்து நிலைத்திருந்தால், பிரியமடைந்த வேத வசனத்தின் பிரகாரம் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய், மிகுந்த ஆசீர்வாதங்களை உடையவர்களாய், மிகுந்த தேவனுக்கு மகிமையை நாம் செலுத்துகிறவர்களாய் காணப்படுவது நிச்சயம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று, நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரிலே, கிறிஸ்து இயேசுவிலே நிலைத்திருக்க வேண்டும். எப்படியாம் ஒரு கொடியானது திராட்சை செடியிலே எப்படி நிலைத்திருந்து அதனுடைய சாரத்தை, அதனுடைய தன்மையை பிரியமானவர்களே அது பெற்றுக்கொள்ளுகிறதோ, அது பலன் கொடுக்கிறதோ, அது போல நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவாகிய திராட்சை செடியிலே நிலைத்திருந்து பூத்து காய்த்து இந்த பூமியை நிரப்பி பலன் அளிக்கக்கூடிய கொடிகளாக விளங்க ஆண்டவர் நமக்கு இந்த வரப்போகிற புதிய ஆண்டிலும் அனுகிரகம் செய்தருள்வாராக. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இந்த திராட்சை செடியா கிறிஸ்து இயேசுவிலே நாம் எப்படியெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும், அப்படி நிலைத்திருந்தால் நாம் எப்படியெல்லாம் கனி கொடுப்போம் என்று சொல்லி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். திராட்சை செடி என்பது பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கையிலே, அவருடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையிலே நாம் உறவாடுகிறவர்களாய், ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, திராட்சை செடி அவற்றிலிருந்து ஜீவன், சாரம், அதனுடைய தன்மை, அதனுடைய மகிமை, அதனுடைய சத்துவம் வருகிறபடியினால் நாம் கொடிகளாக இருந்து நாம் கிறிஸ்து இயேசுவோடு கூட இணைந்து இசைந்து இணங்கி பிரியமானவர்களே நாம் கனி கொடுக்க நித்தமும் அவரிலே, அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். இந்த நிலைத்திருத்தல் என்கிறதான வார்த்தை தொடர்ந்தேச்சியாக அவரிலே நாம் கிரியை செய்கிற ஒரு உறவிலே காணப்பட வேண்டும். அவரை பற்றும் விசுவாசத்திலே, அவருக்கு கீழ்ப்படுகிறதிலே, அவரிடத்திலே அன்பு கூறுகிறதிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆவியானவரும் நமக்கு உதவி செய்கிறார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களிலும் ஆவியானவர் தாமே நாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க ஆவியின் கனியாகிய கலாத்தியர் 5:22 முதல் 23 வரைக்கும் உள்ள வசனங்களில் இருக்கக்கூடிய 9 விதமான கனியையும் நமக்கு அருளுகிறவராய் இருக்கிறார். அன்பு, சந்தோஷம், இச்சையடக்கம், நற்குணம், விசுவாசம், நீடிய பொறுமை, சாந்தம் என்கிறதான இந்த ஆவியின் கனியையும் ஆண்டவர் நமக்கு அருளுகிறவராய் இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்தக்கூடியதான, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியதான கிரியைகளாகிய, ஊழியங்களாகிய கனிகளையும் ஆண்டவர் நம் மூலமாய் அருளுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரைக்குள்ள வசனங்களிலே பார்க்கிறோம், மரமானது கனியினால் அறியப்படும். ஒரு மரம் எப்படிப்பட்டது என்பதை கனியினால் அறியப்படுகிறது போல நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறதுனாலே நாம் நமக்கு வரக்கூடிய கனியை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. மாத்திரமல்ல, பிரியமான கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவருடைய
கிருபை என்றும் உள்ளது. கொலோசியர் 2 அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்களிலே நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி, முதலாவது அவரை ஏற்றுக்கொண்டபடி, அவரை ரிசீவ் பண்ணுகிறது, அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, ரூட்டட், அவருக்குள்ளாக வேர் கொண்டவர்களாகவும், மூன்றாவது அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக, பில்டப், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், அவருக்குள் நடந்து கொண்டு, நம்முடைய நடக்கை, நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியம் நடந்து கொண்டு. அடுத்து 5வதாக பார்க்கிறோம், பிரியமானவர்களே, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, நாம் எப்படிப்பட்ட சத்தியத்தை வேதத்திலிருந்து சபையிலிருந்து நாம் கேட்கிறோம் என்பதும். 6வதாக விசுவாசத்திலே உறுதிப்பட்டவர்களாகும், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே. இனி நான் கிறிஸ்துவின்குரியவன், கிறிஸ்து என்னுடையவர் என்று விசுவாசித்த, கிறிஸ்துவே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார் என்கிற விசுவாசத்திலே உறுதிப்பட்டவர்களாகவும். கடைசியிலே நாம் பார்க்கிறோம், ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் பெருக வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறது, ஸ்தோத்திரத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ளுகிறது, ஸ்தோத்திரத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிறது, ஸ்தோத்திரத்தோடு கூட கிறிஸ்து இயேசுவோடு கூட அவருடைய அடிச்சுவடுகளிலே நடப்பது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவோடு கூட பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய உபதேசங்களினால் போதிக்கப்படுகிறது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்திலே உறுதிப்படுகிறது. இன்னும் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்காக ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மாத்திரமல்ல, கொலோசியர் 1 அதிகாரம் 17 வசனத்திலே அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறபடியினால் நாம் அவரிலே நிலை நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இன்னும் ஏசாயா 27:6 பார்க்கிறோம், அங்கே யாக்கோபு கீழே வேர்பற்றி மேலே பூத்து காய்த்து பூமியை தன் பலனால் நிரப்பும் காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான, இங்கே யாக்கோபு கீழே வேர்பற்றி என்று நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எவ்வளவாய் வேறுபற்றி இருக்கிறோமோ, எவ்வளவாய் அவரோடு கூட இணைந்திருக்குமோ, வரக்கூடிய புதிய ஆண்டிலும் சரி, நம்முடைய குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, படிக்கிற இடத்திலே, எதிர்கால வாழ்க்கையிலே நாம் பூத்து காய்த்து ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையாக பிரியமானவர்களே நாம் பூமியை நிரப்புகிறவர்களாய் நாம் காணப்படுவது நிச்சயமாய் இருக்கிறது. எபேசியர் 3 அதிகாரம் 17 வசனத்தில் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், விசுவாசத்தினாலே கிறிஸ்து இயேசு உங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகவும், கிறிஸ்துனுடைய அன்பின் நீளம், ஆழம், அகலம், உயரம் இன்னதென்று அறிவிக்கட்டாத அந்த அன்பை தேவனுடைய வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே இந்த புதிய ஆண்டிலும் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருள்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியர் 4 அதிகாரம் 13 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவின் நாளே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவன் எப்படி கிறிஸ்து இயேசுவினாலே பலப்படுத்தி எல்லாவற்றையும் அவனால் செய்ய முடிந்தது என்றால், கலாத்தியர் பிரியமான 2:20 நமக்கு தெரிந்த ஒரு வசனம், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் நிலைத்திருக்கிறார், பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி, அங்கே நானும் கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கிறேன், பிழைத்திருக்கிறேன் என்று சிலுவையிலே கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டவனாய் அங்கே இருக்கிறதை நான் பார்க்கிறோம். இதே கலாத்தியர் 6 அதிகாரத்திலே பிரியமானவர்களே 17 வசனத்திலே, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்திருக்கிறேன், அவருடைய பாடு மரணத்தை எப்பொழுதும் என் சரீரத்திலே நான் சுமந்திருக்கிறேன், அவருடைய மகிமையின் சுவிசேஷகத்தின் ஒளியை இந்த மட்பாண்டமாகிய எனக்குள் நான் எப்பொழுதும் வைத்திருக்கிறேன் என்று அங்கே அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் கிறிஸ்துவினுடைய நற்கந்தமாய் விளங்குகிறேன்,
கிறிஸ்து எனக்குள் நற்கந்தமாய் விளங்குகிறார் என்பதெல்லாம் பிரியமானவர்களே சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி நாம் அவரை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கராய் நாம் பூரண புருஷர் ஆகும் வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, நம்முடைய கனி என்பது நாம் மறுரூபமாக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ரூபம் கிறிஸ்து இயேசுனுடைய சாயல். பிரியமானவர்கள், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய காரியம் என்ன? நமக்கு ஒரு எம்பவர்மெண்ட், ஒரு சக்தியை, ஒரு பலனை நமக்கு கொடுக்கிறார். அதன் மூலமாக ஆவியின் கனி ஆனாலும் பிரியமானவர்களே, நாம் மிகுந்த கனிகளை கொடுத்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறதுனாலும் பிரியமான ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட, ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் அவர் அருளுகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மை குறித்ததான தேவனுடைய அநாதி நோக்கம், திட்டத்தை இந்த புதிய ஆண்டிலும் நிறைவேற்ற ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அனுகிரகம் செய்வாராக. பிரியமான, இந்த கனி என்பது அவருடைய சுபாவத்தை, அவருடைய தன்மையை, அவருடைய குணாதிசயத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாய் நம்முடைய கனிகள் காணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யம் நம் மூலமாய் கூடுதலாய் கட்டப்பட, அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட, தேவனுடைய நாமம் சித்தம் நிறைவேற கர்த்தர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் அனுகிரகம் செய்வாராக. பிரியமான, அதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவையே, அவருடைய வார்த்தையையே, அவருடைய ஆவியையே, அவருடைய உபதேசத்தையே, அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலுடைய புண்ணியங்களையே சார்ந்து இருக்கிறவர்களாய், அவற்றிலே நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட்டால் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளரவும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மகிமை அடையவும் கூடுகிறதா இருக்கிறது. அதற்கு பிரியமான சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் நான் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருப்போம் என்றால் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். எரேமியா 17ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 இந்த வசனங்களிலே நாம் கிறிஸ்து இயேசுவிலே விசுவாசமாய் இருப்போம் என்றால் பிரியமானவர்களே, நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் விளங்குவோம் என்றும் அங்கே நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த 2025ஆம் ஆண்டினுடைய நிறைவு பகுதியிலும் நாங்கள் 2026ஆவது ஆண்டினுடைய புதிய ஆண்டிலே நாங்கள் காலடி எடுத்து வைக்கிறவர்களாகவும் காணப்படுகிற இந்த வேளையிலே, இந்த காலத்திலே, இந்த நேரத்திலே ஆண்டவரே, நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்கிறவர்களாய், உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், உம்மால் அனுப்பப்படுகிறவர்களால், உம்மால் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை பிதாவாகிய தேவனுக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி கிறிஸ்து எங்களிலே உருவாகும் அளவும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக, கிருபை செய்வாராக. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். வானத்தின் ஆசீர்வாதங்களினாலும் பூமியின் ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே, எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய நாமந்தரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பி அவர்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.